சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆடி பௌர்ணமிக்கு நம்ம நாக வழிபாடு பண்ணணும் தான் பார்க்குறீங்க. ஒரு எளிமையான வழிபாடு நம்ம அதை செய்யறோம். அந்த பூஜையை பார்த்துக்கிட்டே நாக வழிபாடு நம்ம ஏன் பண்ணணும், நம்ம இந்து சமயத்துல எப்ப இருந்து நம்ம நாக வழிபாடு பண்றோம் அப்படின்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாக வழிபாடு பண்டைய தமிழர்களின் இயற்கை வழிபாடுகளை ஒன்றா இருந்திருக்கு. இந்து மற்றும் பௌத்த மதங்களில காணப்படும் வழிபாடுல நாக வழிபாடு சிறப்பானதா இருந்திருக்கு. புராண இதிகாசங்களிலும் ஆதி பர்வம் முதலான பண்டைய நூல்களிலும் நாக வடிவத்தின் முக்கியத்துவ எடுத்து காமிக்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்புல முக்காலியின் மீதுள்ள கிண்ணமும் அருகில் காணப்படும் நாக வடிவம் தான் நாக வழிபாட்டின் தொன்மைக்கு சான்றா இருக்கு. நாக வம்சத்தினரை நாக வழிபாட்டுடன் இணைத்து காட்டும் செய்தியா உள்ளது. முதல்ல இயற்கை வழிபாட்டை அறிந்த மனிதன் ஆவி வழிபாட்டுக்கு பிறகு நம்ம விலங்குகளை வழிபாட தொடங்கிறான். அவற்றின் பிற விலங்குகளை வழிபடுறதை விட நாக வழிபாடு பெரும் புகழ் பெற்றதாகும். சிவபெருமான் தனது கழுத்துல வாசி என்ற பாம்பை ஆபரணமாகவும் பிற பாம்புகளை கைகளில ஆபரணமாகவும் தரித்திருக்கிறாரு. திருமால் பார்க்கடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மேல் படுக்கையா வச்சிருந்திருக்காரு. தென்னிந்தியாவில் பாம்பு வழிபாடு நம்ம அம்மன் வழிபாட்டுடன் இணைந்து நடைபெற்று வருகிறது. அதனால நம்ம பாம்பு நாகன்னா நம்ம இந்து வழிபாட்டுல ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம பாம்பை வழிபாட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா, மலட்டுத்தன்மை நீங்கி மக்கட்பேறு உண்டாகும், வாழ்வில் வளம் பெருகும், நோய்கள் குணமாகும், இறந்த பின்பு உறவினர்களும் அரசர்களும் நாகலோகத்திலக்க போய் மறுபிறவி எடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. முன்னோர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு சிறப்பு மிக்க நாக வழிபாடு ராகுகேது திசை இருந்தாலும் சரி, ராகு தோஷம் நடந்தாலும் நம்ம நாக வழிபாடு பண்ணுனா சிவபெருமானோட அருள் கிடைக்கும், அம்மனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தொன்று தொட்டு இருக்கிற இதிகாசங்கள் இருக்கு. அதனால சிறப்பா நாக வழிபாடு உங்களால எவ்வளவு முடியுமோ அது மாதிரி பண்ணி வாழ்வுல எல்லா வளமும் பெறணும்னு சொல்லிட்டு நம்ம சிவார்ப்பணம் 6161 சேனல் கேட்டுக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.